வணக்கம். நான் இன்று பாரதியார் வாழ்க்கையில் நடந்த இன்னும் ஒரு சுவையான நிகழ்வை கூற இருக்கிறேன். காவடி சிந்து பிறந்தது. எட்டயபுரத்து ஜமீன்தாரை அக்காலத்தில் மக்கள் மகாராஜா என்றே அழைப்பார்கள். மன்னரின் அவையிலே புலவர்கள், தமிழ் கவிகள் பலர் இருந்தார்கள். எல்லோரையும் விட மிகச்சிறந்த புலவராக, அரசவை கவிஞராக பாரதியார் பணியாற்றி வந்தார். பாரதியாரின் கவிதையில் மன்னர் மயங்கி சொக்கி போவார். பாரதியின் பணி மன்னரை மகிழ்விப்பதாகவே இருந்தது. பாரதியின் கவிப்புலமையில் கட்டுப்பட்ட மன்னர் பாரதியின் மேல் மிக்க அன்பு கொண்டார். இவர்களின் நட்பு பாலம் உறுதியாக இருந்தது. இவர்களின் நட்பில் பொறாமை கொண்ட பல புலவர்கள் இருக்கத்தான் செய்தார்கள். அதனால் பாரதியின் கவித்திறனை சோதித்து அவரை மட்டம் தட்ட எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அதற்கான காலத்தை எதிர்பார்த்தார்கள். அந்த காலத்தில் கழுகுமலை கந்தனை புகழ்ந்து அழகொழுகும் சிந்து பாடலை பாடியவர் அண்ணாமலை ரெட்டியார். அவரை போல யாராலும் காவடி சிந்து பாட முடியாது என அவை புலவர்கள் கூறினார்கள். இது பாரதியை சீண்டிவிட அவர்கள் எடுத்த நடவடிக்கை. முடியாது என்பதே பாரதியின் அகராதியில் கிடையாது என்பது அவர்களுக்கு தெரியாது. அவர்களின் சவாலை ஏற்று பாரதி, இதோ இன்று மாலைக்குள் காவடி சிந்தோடு வருகிறேன் என்று கூறிவிடு என்று புறப்பட்டு சென்றார். தீவிரமாக சிந்தனைக்கு பிறகு கீழ்கண்ட அடியில் தொடங்கி பாடலை எழுதினார். பச்சை திருமயில் வீரன், அலங்காரன், கௌமாரன் என்று மாலையே அவையில் இந்த அற்புத காவடி சிந்துவை பாடி காட்டினார். இதை கேட்ட புலவர்கள் வாயடைத்து பேசுவதறியாது நின்றனர். இப்பொழுது நான் இந்த கதையை எனக்கு புரிந்தது போன்று சொல்கிறேன். எட்டயபுரத்தில் ஜமீன்தார் ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். அவரை அந்த மக்கள் ஜமீன்தார் என்று அழைக்காமல் மன்னர் என்று அழைத்து வந்தனர். அந்த மன்னரின் கோட்டைக்குள் புலவர்கள் நிறைய இருந்தார்கள். ஆனால் மன்னருக்கு பிடித்த புலவர் என்றால் பாரதியார் ஒருவர் மட்டுமே இருந்தார். பாரதியாரின் கவிதையை கேட்ட மன்னர் மயங்கி போவார். பாரதியாரும் மன்னரும் அதிகமாக நட்பு கொண்டனர். இதனை கண்டு பல புலவர்கள் பொறாமைப்பட்டனர். அதனால் பாரதியை மட்டம் தட்ட ஏதாவது ஒரு காலம் வந்துவிடாதா என்று எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள். அதே போன்று ஒரு நாள் கழுகுமலை கந்தனை புகழ்ந்து அழகொழுகும் சிந்துவை எழுதிய ஒரே ஒருவர் அண்ணாமலையாம். அவரை போன்று யாராலும் காவடி சிந்து எழுத முடியாது என்று கவிஞர்கள் கூறினார்கள். இதை பாரதியை சீண்டவே என்று பாரதியார் புரிந்து கொண்டு, இன்று மாலைக்குள் ஒரு கவிதை எழுதி வருகிறேன் என்று கூறிவிட்டு வீடு திரும்பினார். வீட்டில் சிறிது நேரம் சிந்தித்த அவர் ஒரு காவடி சிந்துவை தொடங்கினார். அது பச்சை திருமயில் வீரன், அலங்காரன், கௌமாரன் என்று தொடங்கி காவடி சிந்துவை அவையில் அழகான இந்த காவடி சிந்துவை பாடி முடித்தார். இதை கண்ட புலவர்கள் மிரண்டு விட்டனர். நன்றி.